திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என தொடரப்பட்ட வழக்கில் தொடர்ந்து இன்று மீண்டும் வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அரசு தரப்பு தங்களுடைய வாதங்களையும், கோவில் தரப்பும் தர்கா தரப்பும் தங்களுடைய வாதங்களை நேற்று தங்களுடைய வாதங்களை வைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து மனுதாரர் ராம ரவிக்குமார் தன்னுடைய வாதத்தை வழக்கறிஞர் மூலம் வைத்து வருகிறார். இந்த நீதிமன்றம் முன்பு பிரதானமாக மனுதாரர்களுடைய தெரிவிக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், கார்த்திகை மாதம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதுதான் தமிழர்களுடைய பாரம்பரியம். இது பல இலக்கியங்களிலே ஏற்கனவே இது போன்ற மலை உச்சியில் ஏற்றப்பட்டிருக்கிறது என கூறப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் தனி நீதிபதி இது போன்ற மலை உச்சியில் தீபத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் என தங்களுடைய வாதத்தை வைத்தார்கள். அது மட்டுமல்ல, தற்போது இருக்கக்கூடிய இந்த நிலையில் 2 இடங்களில் தீபங்களை ஏற்றக்கூடாது என அரசு தெரிவிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசுடைய இந்த நிலைப்பாடு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. 1996 தீர்ப்பில் கூறப்பட்டு இருக்கின்ற அந்த முற்றிலுமாக முரண்பட்டிருப்பதாக மனுதாரர்கள் தெரிவித்தார்கள். அதுபோல தனி நீதிபதி தன்னுடைய அதிகார வரம்பிற்கு உட்பட்டுதான் இது போன்ற உத்தரவை அவர் பிறப்பித்திருக்கிறார். ஆனால் தர்கா தரப்பினர் இந்த தீபம் ஏற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். என நீதிமன்றம் நெல்லித்தோப்பு வழியாக மேலே செல்வதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை, சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி இது போன்ற நீதிபதியினுடைய தீர்ப்பை நிறைவேற்ற மறுப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள். அப்போது இடையில் வந்த மனுதாரர் தரப்பினுடைய, அதாவது தர்கா தரப்பினுடைய வழக்கறிஞர், இது ஏற்கனவே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டி ஏற்கனவே இது போன்ற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த கால உத்தரவுகளில் எல்லாம் இந்த தூண் என்பது தர்காவுக்கு சொந்தம் என பிரிவி கவுன்சிலில் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என தர்கா தரப்பு வழக்கறிஞர் உள்ளே இடையில் குறுக்கிட்டு தன்னுடைய தகவலை தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தூணில் தீபங்கள் ஏற்றியதற்கான ஏதாவது சான்றுகள் இருக்கின்றனவா என மனுதாரரை நோக்கி கேள்வியை கேட்டார். அது மட்டுமல்ல, தனி நீதிபதியின் உத்தரவை அவசரமாக நிறைவேற்ற ஏன் இந்த இது போன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என மனுதாரரை நோக்கி கேள்வி எழுப்பியவர் அனைத்து தரப்புடைய வாதங்களையும் தனி நீதிபதி கேட்டாரா என்கின்ற கேள்வியையும் மனுதாரரும் வைத்திருக்கிறார். தொடர்ந்து வாத பிரதிவாதங்கள் நடந்து வருகிறது. மனுதாரர் தங்கள் தரப்பினுடைய வாதங்களையும் நீதிபதி தங்களுக்கு எழுகின்ற சந்தேகங்களையும் தொடர்ந்து கேட்டு வருகிறார்.